ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மேல் நம்பிக்கை. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தாவீதோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும், போராட்டம், ரத்தம் சிந்துறது, போர்க்களம், இப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயே வந்த மனுஷன் தான் பாருங்க கர்த்தரை நல்லா ருசிச்சு பார்த்திருக்காரு. ஒரு சாப்பாடு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிடும் போது பாருங்க, நல்ல கடகடகடன்னு அள்ளி வாயில போட்டு முழுங்கிட்டா அதோடைய டேஸ்ட் தெரியவே தெரியாது. நம்ம என்ன செய்வோம்னா ஒவ்வொன்றா கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோடைய ருசி தனியா நமக்கு தெரியும். அப்படிதான் தேவனை ருசித்து பாருங்கள் என்று வருகிறது கூட பாருங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலுமே நம்ம பிரச்சனை மட்டும்தான் பெருசா பார்க்குறோம். அப்படி நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படியெல்லாம் வெளியே வந்திருக்கோம், இப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்து வெளியே வந்தா இனி வருகிற பிரச்சனையில இருந்தும் வெளியே வர முடியும்ன்ற நம்பிக்கை அப்பதான் நமக்குள்ள வரும். என் வாழ்க்கையில நடந்த ஒரு பிரச்சனையிலையும் பாருங்க, நான் நினைச்சு பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நினைச்சு பார்ப்பேன். எப்படின்னா அவரை ருசிச்சு பார்ப்பேன். நமக்கு வலி வரும்பொழுது அவர் சிலுவையில எந்த அளவுக்கு வழிபட்டிருப்பாரு, அவருக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கோங்க. அவர் அடிச்சு 39 அடி பாருங்க, மாட்டு எலும்புகளாலும் அவர் பாருங்க அந்த ஆணினால ஃபுல்லா பாருங்க, அவர் காயத்தினால அவர் துடிக்கிறாருங்க. துடிக்கும் பொழுது அந்த வலியை விட நம்ம படுற வலி ரொம்ப பெருசாங்க. அதுக்காக தான் சிலுவை தியானம்னு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். சிலுவையை தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்றாங்க. ஆனா சிலுவையை தியானம் எப்படி பண்றது? அந்த வலியை காட்டிலும் இன்னைக்கு நம்ம படுற வலியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த வலி எதுக்காக பட்டிருக்காருன்னா, நீங்களும் நானும் இந்த வலியெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இந்த வலி மறந்துருவோங்க. இந்த வலி சுத்தமா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வலியே கிடையாது. சிலுவையில பிச்சு எடுத்து நார் நாரா அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அவரை நினைச்சு பாருங்க. எதுக்காக? உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும், நம்ம முன்னாடி வாழ்ந்த பாருங்க நம்மளுடைய பாட்டி தாத்தா செஞ்ச பாவத்துக்காகலாம் அவர் மரிச்சிருக்காரு. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கக்கூடிய காரியம் என்னன்னா, முதலாவது சிலுவை தியானத்தை கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்படும் பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, பிரச்சனையே இல்லாத மனுஷன் யாரும் இல்லைங்க. ஆனா பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை நேரத்துல ருசிச்சு பார்க்கணும். நீங்க கடவுளை ருசிச்சு பார்க்கறது தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைன்றதே. கிறிஸ்துவம் மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு இயேசு அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இயேசுவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் பாருங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு வாங்க. ஆனா தேவன் பாருங்க அதுக்கு மேல அவர் சொல்றாரு பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, யோவான் 3:16 நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்காக நான் உங்க மீது அன்பு வச்சதுனால நான் ஒரே ஒரு பிள்ளைய உங்களுக்காக தந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம அவருக்கு மீது வச்சிருக்கிற அன்பை காட்டிலும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசுங்க. வாழ்க்கையில இன்னைக்கு உயிரை கொடுக்குறேன்னு சொன்னவங்க எல்லாம் உயிரை எடுக்காம போனதுதான் மிச்சம். நான் என் வாழ்க்கையில நிறைய நேரத்துல நினைச்சு பார்ப்பேன், எங்க சொந்தக்காரங்களை நினைச்சு பார்ப்பேன், எல்லாரையும் நினைச்சு பார்ப்பேன். அப்போ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து எல்லாமே நம்மளுக்கு செய்வாங்க, பண்ணுவாங்க, நம்ம கூட பாசமா இருப்பாங்க, இப்படிலாம் நம்ம நினைச்சது உண்டு. ஆனா நிஜமாவே சொல்றேன், ஆண்டவரை போல பாசமா இருக்கவோ, ஆண்டவரை போல தன்னுடைய உயிரை கொடுக்கிறவங்க இந்த உலகத்துல நான் ஒருத்தரையுமே பார்க்கல. அவருடைய அன்புக்கு ஈடு இந்த உலகத்துல எதை கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க. நீங்க எப்படிப்பட்ட சொத்து வச்சிருந்தாலும் சரிதான், அவருடைய அன்பு நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட தேவனை நீங்க ருசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நேரத்திலையும் தேவன் எப்படியெல்லாம் அவர் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வருவாரு, அதுக்கான வழியும் வச்சிருக்காரு. திராணிக்கு மேல் சோதிக்கப்படுவதில்லை, அதை பாருங்க தப்பித்து போக போக்கையும் உண்டாக்குவேன்னு சொன்னவரு. அதை போறதுக்கே வழி இருக்குன்னா இன்னைக்கு நம்ம ஏன் பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும்? வாழ்க்கையில பிரச்சனை வராத மனுஷன் கிடையாதுன்றோம். ஆனா அந்த பிரச்சனையை பார்த்தா ஏங்க மனுஷங்க பயப்படுறாங்க? வாழ்க்கையில எல்லாருக்குமே பாருங்க, வண்டி ஓட்டுறவனுக்கும் சிக்னல் இருக்கு. நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்த நேரம் ரோட்ல போயிட்டே இருக்கும் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம நின்னுதான் நம்ம போக வேண்டியிருக்கு. வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கூட பாருங்க நிதானத்துக்குள்ள கொண்டு வரும். சடனா போயிட்டு ஒரு இடத்துல விழுந்துடக்கூடாதுன்னு அந்த பிரச்சனை பாருங்க. இப்போ உதாரணமா நான் சொல்ல போனா, ஒரு வலி வருது. எதுக்கு வலி வருது? உள்ள ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னா அதோடைய சிம்டம்ஸ் தான் நமக்கு வலியா காமிக்குது. அதுக்காக வலி வரதே தப்புன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனை வர்றது தப்பு இல்லைங்க. அந்த பிரச்சனையில நம்ம நிதானமா இருக்கணும். நிதானமா இருந்து அந்த பிரச்சனையில எப்படி நம்ம அதுல இருந்து வெளியே வர்றது, இனி அந்த பிரச்சனைக்கு போகாதபடிக்கு இனி நம்ம வாழ்க்கையில அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா மத்தவங்களுக்கு நம்ம ஒரு பாடமா ஆயிடுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பாடமா இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாடமா இருப்போம். நம்ம தேசத்துக்கே ஒரு பாடமா நம்ம வாழ்க்கை மாறும்.
அப்படிதான் தேவன் நம்மளை வச்சிருக்காரே தவிர, இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தரை ருசிச்சுக்கிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில நான் ருசிச்சு தான் இன்னை வரைக்குமே கடவுள் என் வாழ்க்கையில செஞ்ச அற்புதங்களை நான் நினைச்சு பார்த்துதான் இன்னை வரைக்கும் நான் உயிரோட இருக்க காரணமே அவர்தான். ஏன்னா அவரை ருசிச்சு பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கடவுள் மேல யார் ஒருத்தரை நம்பிக்கையா இருக்கிறோமோ, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, குறைவே இல்லையா. கடவுளுக்கு பயப்படுறவங்களுக்கு குறைவு இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தாங்க ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்த பிரச்சனையிலுமே எந்த சூழ்நிலையிலுமே நீங்க கர்த்தரை தேடுறத மறந்துடாதீங்க. வாழ்க்கையில எல்லாவற்றையும் காட்டிலும் எல்லாத்தையும் பார்க்கலாம் பாருங்க. வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட ஒரே விஷயம், கடவுளை மட்டும் விட்டு போயிடாதீங்க. ஏன்னா இந்த கடவுள் இல்லைன்னா உலகத்துல எங்க போனாலுமே நம்மளால வாழ முடியாது. கடவுளோட நம்பிக்கை நிச்சயமா நமக்கு வேணும். சில பேர் கடவுளே இல்லைன்னு வாழ்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஜீசஸை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். என்னுடைய வீட்டுல ஒரு நபரா பாக்குறேன். அவர் என் கூட இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த விஷயமும் என்னை மேற்கொள்ள முடியாதுங்க. தவறான விஷயங்கள் என் வாழ்க்கையில வராதுன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அப்போ கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருங்க. கர்த்தரை ருசிச்சு பாருங்க. உங்க பிரச்சனை நேரத்திலயும் சரி, அது உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும். நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி. இந்த நேரத்துல தகப்பனே, நாங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை என்ற தலைப்புல பார்த்தோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 34 நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க உங்க மேல வச்ச நம்பிக்கை ஆண்டவரை ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தாது. ஒருபோதும் எங்களை ஆண்டவரை கீழே தள்ளிடாது. ஒருபோதும் நாங்க நோயில போய் படுத்துற மாட்டோம். ஒருபோதும் நாங்க மனுஷங்க முன்னாடி வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அவமானப்பட மாட்டோம்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். ஆனா நீங்க எங்க கூட இருக்கிற பட்சத்துல எந்த மனுஷன் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், எந்த அசுத்தாவி எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், அது எல்லாவற்றையும் ஆண்டவரே, இதோ யுத்தம் என்னுடையது என்று சொல்லுகிற தேவன், எங்களுடைய யுத்தம் அல்ல, இது உம்முடைய யுத்தம், நீங்க பார்த்து கொள்வீங்கள் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த இடத்துல ஆண்டவரே, உங்க மேல நம்பிக்கையா இருந்தா மட்டும் போதும். உங்களை ருசிச்சு பார்த்தா மட்டும் போதும். எங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைக்கு காரணமும் ஆண்டவரே நீங்க மட்டும்தான். தீமையான காரியம் எல்லாம் பிசாசு செய்ய அவன் தூண்டினாலும் அது எல்லாம் தடுத்து எங்களை வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுத்துட்டு வரதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.